ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். அகெயின் செகண்ட் டே ப்ரிப்பரேஷன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி ஃபஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 12th அந்த இந்திய அரசியலமைப்பு லெசனில் பாதி நம்பர் கவர் பண்ணியிருந்தோம், மீதி பாதி கவர் பண்ணல. அந்த மீதி தான் நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணேன். அந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அதிலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 பேராகிராஃப் மட்டும்தான் இம்பார்ட்டண்டான பேராகிராஃபு. அத நான் கையோட கையோட ஹைலைட் பண்ணி, அந்த விஷயங்கள அப்படியே நான் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, நம்ம மறுபடியும் இத ரிவிஷன் பண்ணும்போது நம்ம புக்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே, இந்தந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோங்கிறது மைண்ட்ல செட் ஆயிரும். அதுக்காக தான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல ஃபுல் நோட்ஸா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கலான்னு இருக்கேன். என்னால முடிஞ்ச எஃபோர்ட்ட நான் போடுறேன். கண்டிப்பா பெஸ்ட்டா உங்களுக்கு குடுக்குறேன். அடுத்ததா இந்த அடிப்படை கடமைகள்னு ஒரு டாபிக் இருக்கும். இது ரொம்ப 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 ஈஸியான டாபிக் இந்த இந்த டாபிக்கு. இதில ஜென்ரலா என்ன இருக்கும்னா, தேசிய கொடிய மதிக்கிறது, விடுதலை போராட்ட தியாகிகள் அவங்க என்னென்னலாம் மதிச்சாங்களோ, அதிலயும் நம்ம மதிக்கணும். அப்புறம் இயற்கை வளங்கள்லாம் பாதுகாக்கணும். தேசிய சின்னங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். பெண்கள பாதுகாக்கணும். எந்த ஒரு கவர்மெண்ட் சொத்து ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற இந்த விஷயம் மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கும். இது நம்ம கிளாஸ் வீடியோவா பார்க்குறப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இதில ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் இப்ப லாஸ்ட்டா நான் ஹைலைட் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து ஒரு டைம் எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அந்த பாயிண்ட்ட தான் நான் மறுபடியும் அந்த ஹைலைட் பண்ணிட்டு, வொயலட் ஸ்டிக்லயும் நான் பாக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்ததா கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில ஒண்ணும் ரொம்ப பெருசாலாம் இல்ல. சும்மா ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒண்ணும் விட்டுறக்கூடாது இல்லையா? அதுக்காக அதையும் ஹைலைட் பண்ணியாச்சு. அடுத்ததா வந்து இந்த நீதி சீராய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அது வந்து இப்ப நீதினா எப்படி ஒரு தராசுக்குள்ள சமமா இருக்க மாரி, நீதி வந்து எல்லாத்துக்கும் சமமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடாளுமன்றத்துக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் குடுத்துருக்காங்க, அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல இருக்கும். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஒரு 4, 5 லைன் தான் இருக்கும். அவ்வளோதான். இடையில இருக்காது. அதையும் ஹைலைட் பண்ணி அப்படியே படிச்சுட்டே இருந்தேன். அடுத்ததா வந்து இந்திய குடியுரிமைன்னு டாபிக் ஸ்டார்ட் ஆகும். அதுல வந்து குடியுரிமைனா என்ன? அந்த குடியுரிமைய எப்போ கொண்டு வந்தாங்க? இந்த குடியுரிமைய வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? நம்ம வேணுங்கிறப்ப நம்ம அந்த குடியுரிமை வச்சுக்கலாம். வேண்டாம் அப்டின்னா அத ரிஜெக்ட் பண்ணிர்லாம். அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் சும்மா காமனா ஒரு அதாவது நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு கத தான். நம்ம புக்க பார்க்குறப்போ ஒரு சென்டென்ஸா இருக்கும். அந்த பேராகிராஃப்குள்ள இந்த விஷயம் மட்டும் தான் இருக்கும். அதுக்காக நீங்க இதுக்காக நெனச்சு பயந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இது நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். என்னடா இந்த டாபிக்குள்ள இவ்ளோ தான் இருக்கா? இவ்ளோ நாள் நம்ம இத யோசிக்காம போயிட்டோமே! அப்படிங்கிற மாரி தோணும் இல்லையா? அதுக்காக தான் ஜஸ்ட் நான் ஜென்ரலா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அடுத்து இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, கீழ நாடாளுமன்றம்னு சொல்லிட்டு ஒரு 3 குடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த மாநிலங்களவையில எத்தன உறுப்பினர்கள்? அவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? யாரெல்லாம் அவங்களுக்கு வோட் பண்ண முடியும்? அப்படிங்கிறதையும், மக்களவையில எத்தன உறுப்பினர்கள் இருப்பாங்க? அவங்களுக்கு யார் யாரெல்லாம் வோட் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரியான இதுதான் குடுத்துருக்கும். இது வந்து நான் ஒரு வேற மாரி யோசிச்சு வச்சிருக்கேன். கிளாஸ் நடத்தும்போது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நான் சும்மா ஜென்ரலாவே நம்ம எப்படி ஒரு மூவி பார்க்குறோம் இல்லையா? அந்த மாரி ஒரு ரேஞ்சுக்கு ஒரு சின்ன சின்ன சீனா கட் பண்ணி உங்க கிளாஸ் டைம்ல அது ஈஸியா புரியிற மாரி, யார் யாரெல்லாம் ஓட் போடலாம். நாளைக்கு ஒரு எலக்ஷன் அப்படின்னாலே நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நான் குடுத்துர்றேன். அடுத்ததா இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேத்தோட ஃபோட்டோ இருக்க பேஜ நீங்க ஒரு லைன் கூட விட்றாதீங்க. ரொம்ப 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 முக்கியமான இது. இதுல வந்து அந்த ஃபோட்டோல இருக்கிறது தான் ராஜாஜி ஃபர்ஸ்ட்டு ராஜாஜிய பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் காமராஜர் ஆட்சிக்கு வருவாரு. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், இந்த சுப்பிரமணியங்கிறவரு ஒரு நல்ல விஷயம் செய்வாரு. காமராஜர் ஆட்சி காலத்துல அவர் வந்து அறிக்கை செய்வாரு. இதனால காமராஜருக்கு வந்து அதிக மக்கள் ஆதரவு வந்து, அவரு தொடர்ந்து அமைச்சரா இருக்க மாரி வரும். அவருக்கு அடுத்தது அப்புறம் நம்மளுடைய தலைவர் கருணாநிதி அவர் வந்திருப்பாரு. இந்த மாரி வந்து தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா? இது அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு? எம்ஜிஆரோடது. அதாவது அதிமுக எப்படி ஆட்சிக்கு வந்துச்சு?
எத்தன வருஷம் இருந்துச்சு? அத யார் இது பண்ணாங்க? அதுக்கப்புறம் அஇஅதிமுக அப்படிங்கிறது எதுல எப்ப வந்துச்சு? அவங்க எத்தன வருஷம் ஆட்சி செஞ்சாங்க? இவங்கலாம் இத்தன வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் இந்த டாபிக்ல இருக்கும். சும்மா ஜென்ரலா கதையா இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு இயர்ஸ் விடாம, ஒரு பேர் விடாம தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேஜ்ல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் நான் ப்ரீவியஸ் இயர்ல நான் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஆனா நம்ம போய் கொஸ்டின் அங்க பண்றப்ப நமக்கே குழப்பிரும். இவரா? இவரா? அப்படிங்கிற மாரி இந்த வடிவேலு சொல்லுவார் இல்லையா? என்ன பார்வதியாரா? நம்பியாரா? அப்படிங்கிற மாதிரி நமக்கு யாரு என்னங்கிற பேரே கன்ஃப்யூஸ் ஆயிரும். அந்த மாரி ஒரு லெவலுக்கு போயிரும். அதுவும் நம்ம கிளாஸ் நடத்தும்போது, கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவு கட்டி பண்ணிருவோம். அடுத்தது இந்த பொது கணக்கு குழு இருக்கும். அடுத்தது இந்த 370ன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கும். அதுல 370ல எத பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறது. ஒண்ணும் இல்ல ஜம்மு காஷ்மீருக்கு தனியா ஒரு ஒரு சிறப்பு இது குடுத்துருப்பாங்க. அத ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க. அதுதான் அந்த 370ங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கீழ இருப்பாரு. இந்த சங்கரலிங்கனார் இருப்பாரு. அப்புறம் மாப்போ சிவஞானம் இருப்பாரு. ஜீவானந்தம்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த தமிழுக்காக நம்ம தமிழ இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணவங்க. இந்த சங்கரலிங்கனார்லாம் பார்த்தீங்கன்னா, ராஜாஜி மேல இருக்க ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஈர்ப்புனால விடுதலை போராட்டத்துக்கு வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் இவரு விரதம் இருந்து சாப்பிடாம சாரி விரதங்கிறேன். உண்ணாவிரதம் இருந்து, அவரு அப்புறம் வந்து இறந்துருவாரு இடையில சங்கரலிங்கனார். இதுல வந்து அதாவது எதுக்காக விரதம் இருப்பாருன்னா, அவரு இந்த மதராஸ், சென்னை அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு பேரு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இது உண்ணாவிரதம் இருந்து இறந்த ஒரு ஆளு. அவரு எவ்வளோ நாள் எவ்வளோ நாளு உண்ணாவிரதம் இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த முக்கிய கூட்டங்கள்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது. அப்புறம் லாஸ்ட் பேஜ்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது மட்டும் தான் இந்த லெசன். இதுக்கு மேல பெருசா எந்த விஷயமும் இல்ல. எப்படியோ நம்ம நல்லபடியா சந்தோஷமா இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்கலைன்னா மறக்காம பார்த்துருங்க. அப்புறம் செகண்ட் டே ப்ரிப்பரேஷன் நீங்களும் கையோட முடிச்சுட்டு வந்துருங்க. அடுத்து கிளாஸ் வீடியோ வேணும்னா நம்ம கிளாஸ் வீடியோ போலாம். இல்ல டைரக்ட்டா நோட்ஸ் வீடியோ போயிட்டு ஒன்லைனர் பார்த்துக்கலாம்னாலும் கண்டிப்பா பார்த்துக்கலாம். தேங்க் யூ. பாய்.